இருங்க. நீங்க விட்டுட மாட்டீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எங்க பொண்ணோட போராட்டம் எங்களால வீணாயிடக்கூடாது. எங்க மனச கல்லாக்கிக்கிட்டு நாங்க அழுகையை கட்டுப்படுத்திக்கிறோம். ஆனா அண்ணன், எங்க பொண்ணு மட்டும் நாங்க இப்ப பார்க்கணும். அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க அண்ணன். அண்ணே, தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. டேய், எதுக்குடா இவ்வளவு யோசிக்கிற? இல்லடா, கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ் வேற. பெயிலே கிடைக்க மாட்டேங்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்மள பார்க்க விடுவாங்களான்னு தான் தெரியல. அண்ணே, அதான் வக்கீல் ஐயா இருக்காருல்ல, அவர்கிட்ட நீங்க சொல்லி பாருங்க அண்ணே. என் பிள்ளைய போலீஸ்காரங்க அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்களோன்னு என் மனசு கிடந்து பதறுது. தங்கச்சி, நீ அப்படியெல்லாம் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. போலீஸ்காரங்க அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. டேய் சுப்பிரமணி, போலீஸ்காரங்க அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைனாலும் அந்த ரங்கநாதல சம்மந்தப்பட்டிருக்காண்டா. என் பொண்ணு மேல இருக்கிற கோவத்துல போலீஸ்காரங்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவளை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான்டா. அந்த பயந்தாண்டா எங்களுக்கு. டேய் மாணிக்கம், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா. ஆனா அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா ஆதிசங்கரி நிச்சயமா சும்மா இருக்க மாட்டா. நீ எதுக்காகடா இப்படி எல்லாம் பயப்படுற? டேய், ஒரு பொண்ணை பெத்தவனா என் தரப்புல நீ இருந்து பாடுறா, அப்ப தெரியும்டா அந்த பயம் என்னன்னு. எங்க பொண்ணு ஒரு வாட்டி நேர்ல பாத்துட்டா எங்க மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி நீங்க வக்கீல் ஐயா கிட்ட பேசி பாருங்க. என்ன பேசுங்க. சரி வாங்க. ஆனா ஒண்ணு, ஆதி முன்னால அழுது காரியத்தை கெடுத்துறாதீங்க. சரி, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கங்க. கடவுள் இருக்கான், எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். தைரியமா இருங்க. வாங்க கமலா, வா. சார், இது எல்லாம் அந்த ரங்கநாதனோட வேலைதான். போலீஸ்காரங்க எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கிட்டான். அதனாலதான் போலீஸ்காரங்க பெயிலே கிடைக்காத அளவுக்கு கேஸ இவ்ளோ ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. மேடம், இந்த கேஸ்ல நமக்கு ஃபேவரா ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சா கூட போதும் மேடம். இந்த கேஸே நான் ஒன்னும் இல்லாம பண்ணிடுவேன் மேடம். ஆதி, நமக்கு பெயில் தான் கிடைக்காம போயிடுச்சு. நம்ம எல்லாரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காயத்ரி ஒரு எட்டு பார்த்துட்டு என்ன பொசிஷன் தெரிஞ்சுட்டு வரலாமா? ஆமாம்மா, காயத்ரி அரெஸ்ட் ஆனதுல இருந்து நாம யாருமே இப்ப வரைக்கும் ஸ்டேஷன் பக்கமே போகல. நாம போய் பார்த்துட்டு வந்தோம்னா காயத்ரி கொஞ்சம் தைரியமா இருப்பா. நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த சதிக்கு பின்னால ரங்கநாதன் தான் இருக்கான்னு நமக்கு நல்லாவே தெரியுது. இவ்வளவு பெரிய வேலையை பார்த்தவன் லாக்அப்ல போலீஸ்காரங்களை வச்சு காயத்ரியை டார்ச்சர் பண்றதுக்கு ஏதாவது பண்ணிருப்பானோன்னு எனக்கு நெருடலாவே இருக்கு. அதான் போய் பார்க்கலான்னு சொல்றேன். காயத்ரி மேல ஒரு சின்ன கீறல் பட்டிருந்தாலும் இந்த ஆதிசங்கரியோட வேற முகத்தை அந்த ரங்கநாதன் பாப்பான். காயத்ரிக்கு அப்படி எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஸ்டேஷன்ல போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தா அதை தடுக்கலாம் இல்லையா? ஆமா அண்ணி, ஒரே ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அண்ணி. சார், நாம அடுத்தடுத்த வாய்தால பெயிலுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனா இப்ப ஸ்டேஷனுக்கு போய் காயத்ரிய பார்க்கணும். மேடம், அதுல எந்த இஷ்யூ இருக்காது மேடம். தாராளமா போய் பார்க்கலாம். ஓகே, அப்ப இமீடியட்டா கிளம்பலாம். வாங்க. சரிங்க மேடம், நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி வந்து நாங்க போயிட்டே இருக்கோம். வாங்க. சரிம்மா. நான் சொல்ற மாதிரி செஞ்சு கொடுத்தா உன் உயிராவது மிஞ்சும். நீங்க என்ன அடிச்சு கொண்டு போட்டாலும் நீங்க நினைக்கிறது நடக்காது. எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருந்தா இவ்வளோ அடி வாங்கியோ எவ்வளோ திமிரு என்கிட்ட பேசுவேன். பொண்ணு
வேணாம் வேணாம் வேணாம். வலிக்குதா? வலிக்க தாண்டி செய்யும். உன் விரலை உடைச்சு எரியறதுக்கு முன்னாடி நான் சொல்றத கேட்டு நடந்துக்க. நான் சொல்றத கேட்டு நடக்கல, வாழ்க்கை முழுசும் விரலே இல்லாம இருப்ப நீ. இன்னும் உனக்கு 1/2 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள ஆதி சர்க்கரை செழியன் தான் இந்த போதை பொருள் கடத்தலுக்கு காரணம்னு ஒத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டு போய்கிட்டே இரு. முடியாது கிடையாதுன்னு சொன்ன வளைச்ச விரல ஒரேடியா உடைச்சிருவேன். ஜாக்கிரதை. என்ன சார் இவ ரொம்ப அழுத்தக்காரியா இருக்கா? இவ்ளோ தூரம் சொல்லி பார்த்தோம், நம்ம வழிக்கு வரமாட்டேங்கிறாளே. இதை சொல்றதுக்காக உன்னை இங்க வர வைக்கல. அவகிட்ட என்ன பேசுவே ஏது பேசுவே எனக்கு தெரியாது. இன்னும் 1/2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேல்ல, அதுக்குள்ள வாக்குமூலத்தை வாங்கிட்டு வா. சொல்லிட்டீங்கல்ல, நான் விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கிறேன். அப்புறம் பாருங்க, அவ கையெழுத்து போட்டு வாக்குமூலம் கொடுப்பான். சார், ஆதிசங்கரோட சன் செலியன் வர்றாரு. காயத்ரியை பார்க்கணும். சாரி சார், அக்யூஸ்டை பார்க்க இப்போ அலோவ் பண்ண முடியாது. நாங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம், நீங்கள் அதுக்கப்புறமா பார்த்துக்கோங்க. நான் பார்க்கணும். ஹலோ சார், பார்க்க அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. என்ன அர்த்தம் சார்? விடுங்க, பார்த்துட்டு போட்டோம். காயத்ரி, என்னாச்சு காயத்ரி? ஏய், காயத்ரி, எப்படி இருக்க காயத்ரி? இருக்கேன் சார். உனக்கு ஒன்றும் ஆகாது காயத்ரி. உன்னை வெளியே எடுக்கிறதுக்காக அம்மா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க நிச்சயமா நல்ல நியூஸோட தான் வருவாங்க. என்னாச்சு காயத்ரி? அடிச்சாங்களா? என்ன சார், எதுக்காக காயத்ரி அடிச்சீங்க? சார், அக்யூஸ்ட் நான் அடிச்சு விசாரிக்காம கொஞ்சுவாங்களா? அக்யூஸ்ட் நீங்க